ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாற்றங்கள்லாம் ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய முனைவர் பொதுவுடைமூர்த்தி ஐயாவை தான் நம்ம பார்க்க இருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு சூழ்நிலையில் எல்லாமே சேஞ்சஸாக இருக்குது. வெளியில் இப்போ இருக்க அந்த பாப்புலேஷன் எல்லாமே மாறிட்டுருக்கு. நம்ம உடம்புல அதனால நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுது. இது எதனாலங்க ஐயா? உடம்புலலாம் இல்லை, அது உணர்வு ரீதியாகவும் சரி, அது மன ரீதியாகவும் சரி, புத்தியாக இருந்தாலும் சரி. நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், அப்பம் புத்தி அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த லக்கணம் போகும்போது இந்த கிரக சேர்க்கைகள் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி அப்படி ஒன்ற சூழ்நிலைகள் தான் அமையுங்கிறது தான் ஜாதகத்தோடைய அமைப்பு. உதாரணமாக மேஷ லக்கணம் போகுது ஒருத்தருக்கு, மேஷம் லக்கணம் ஏஎல்பி போகுது. இப்போ சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடாதானே சேரக்கூடாது, இல்லை சூரியனும் சனியும் சேரக்கூடாதுன்னு சேரக்கூடாது. இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்துருந்துச்சுன்னா ஏன் கஷ்டப்படுறோம், எதுக்கு கஷ்டப்படுறோம், எதனால் கஷ்டம் வந்துச்சு, ஏன் முடிவு எடுத்தோம், ஏன் அவசரப்பட்டு இதை வாங்கணும், நீங்கள் ஏன் அவசரப்பட்டு இதை விற்றீங்க. ஒரு இடத்த விற்றுருப்பாங்க, விற்றது பிறகு 40 லட்சம் விற்றுருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா 75 லட்சம் ரூபாய்க்கு 60 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்பார். இந்த சூரியனை குருவை சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கஷ்டங்கிறது எப்படி வந்துச்சுன்னே தெரியும். அதாவது இப்போ ஒரு கடன் வாங்கினே கஷ்டப்படுறேன், இது நான் ஒரு வீடு வாங்கினா ஒரு கஷ்டப்படுறேன், ஒரு இடம் வாங்கினா ஒரு பணம் கடன் இருக்கும், கஷ்டமாக இருக்கும்னு வச்சுங்களேன். வீட்டை விற்றத்துக்கு பிறகும் அந்த கடன் தீர, ஒரு நோய் வந்திருக்கும், நோய் தீர்ந்தது பிறகு நோயோட பாதிப்பும் குறையாது, பணமும் செலவாயிடும். இந்த மேஷ லக்னத்துக்கு சூரியனும் சனியும் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர்கிட்ட போனால் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம், எப்படி நாங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டோம், ஆனாலும் அந்த நோய் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே யாரை வேண்டியணும்? கடவுளை தான். கடவுளை பிரார்த்தனை. நான் டாக்டராக இருக்கேன், நான் உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லா ஃபிட்னஸாக இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு தெரியாது. பெரிய கோடீஸ்வரர் சம்மந்தமே எல்லாம் தற்கொலை பண்ணிடுவார். நீங்கள் இதுக்கு எந்த லாஜிக்குமே கண்டே பிடிக்க முடியாது. கடன் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும், ஏன் கடன் வந்துச்சுன்னு தெரியாது, எதுக்காக கடன் வாங்கினான்னு தெரியாது, அதுக்கு எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியாது, எப்படி எதுக்கு கொடுத்தோன்னே தெரியாது. பார்த்தா சார் எனக்கு ஒரு 80 லட்ச ரூபா கடன் இருக்குது சார், 90 லட்ச ரூபா எதுக்குன்னு. இந்த கிரக சேர்க்கை பொதுவாகவே இதை பார்க்குறதே இல்லை. ஆனாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு சில கிரகங்கள் சேரும்போது, அது குறிப்பாக சூரியனோ சனியோ சேரும்போது உண்மையிலே இந்த மேஷ லக்கணத்திற்கு 20 லட்ச ரூபா ஒரு பிஸ்னஸில் ஒரு முதலீடு போட்டிருக்கேன், பிஸ்னஸில் முதலீடு எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா இந்த 10 லட்சம் தான் கடன். ஆனால் இந்த 10 லட்சமும் ஏன் எங்கே பணம் என்ன பண்ணான்னு கேட்டால் எந்த கணக்கு வழக்கம் இருக்காது. மறுபடியும் என்ன பண்ணுவார், மறுபடியும் ஒரு 20 லட்சம் வாங்குவார். இப்போ 30 லட்சம் 40 லட்ச ரூபா கடன் ஆக்கிக்கிட்டு 30 லட்ச ரூபா முதலீடே காணாமல் போடும். இந்த காற்றுல கரையுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே கரைஞ்சிட்டு இருக்கும். ஒரு 10 வருஷம் வாழ்க்கை எடுத்து பாருங்களேன், ரொம்ப கஷ்டம். ஏதாச்சும் கீழே முள் கிடக்கு பார்த்து போன்னு சொன்னால் பார்த்து போகலாம், உண்மையில் பார்த்து போவார். மேசராசிக்கார் எவ்வளோ தான் கரடு முரடான ஆளாக இருந்தால் கூட மேஷ லக்னம் பார்த்து போகுமானா பார்த்து போவோம். ஆனால் நீங்கள் கீழே முள்ளே இருக்காது, நார்மலான பாதமே இருக்கும். கால் வைக்க காலில் குத்துறது எல்லாமே முள்ளாக குத்தும் போது எப்படி எந்த இடத்துல கால் வைப்பார்? எனக்கு அதுதான் ஆச்சரியம். இது எப்படி இதை லாஜிக்காக கொண்டு வர முடியும்? இப்போ உதாரணமாக ரிஷப லக்னமாக இருக்குன்னு வச்சுங்களேன், இது உதாரணமாக புதனோ சனியோ சேருதுன்னு வச்சுங்களேன், இந்த 2 கிரகம் சேரவே கூடாது. புதனோ சனியோ சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதுதான் அப்படின்னே கிடையாது. ஒன்று கடனில் நீ தேவையான கடன், அத்தியாவசியமான கடன், அனாவசியமான கடன், இதில் நீங்கள் எந்த இதுலேயும் பிரிக்க முடியாது. நீங்கள் வாங்கின பணம் எல்லாம் லாஸ் ஆகிடும், நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன முடிவு ஆகும் சொல்லு? ஏதாச்சும் லாஜிக் வேணும்ல. சம்பந்தமே சாட்சிக்காக ஒருத்தருக்கு ஒரு சாட்சி சொல்லுவார், ஒரு கோர்ட்டில் போய் அவரை சண்டை போட்டுக்கிட்டு, அது பெரிய சண்டை, இன்னொரு சண்டை வளர்த்துக்கிட்டு நிற்பார். 10 வருஷத்துக்கு கோர்ட்டு கேஸ் போவோம், 20 வருஷத்துக்கு கோர்ட்டு கேஸ் போவோம். மறுபடியும் ரிஷப லக்னம் போகும்போது என்ன கிரகம் சேர்ந்துருந்தா, புதனும் சனியும் சேர்ந்துருந்தா, யாருக்காவது சேர்ந்துருக்கான்னு பாருங்களேன். சார் புதனுக்கு என்ன சார் நல்ல கிரகம் சார், சனி பவனுக்கு என்ன சார் அப்படின்னு. இதுக்கு என்ன மாதிரி நோய்? அதுதான் நோயாக கிடையாது, இது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, நீயா நானான்னு போட்டி போகும். எப்பயுமே இந்த வலுவாக பிடிச்சி நிற்கிறது இந்த ரிஷப லக்னம். எப்பயுமே ஒரு விஷயத்தை பிடிச்சிச்சின்னா விடவே விடாது. அது நீயா நானா போட்டி போட்டு பார்த்தா 20 வருஷம் 30 வருஷம் கோர்ட்டு கேஸ் தண்டமாக அலையுது. சரி அலைஞ்சாலும் ஒரு முடிவுக்கு வந்தால் கூட மறுபடியும் அடுத்த கோர்ட்டு போகும் பாருங்க. இந்த 2 கிரகம் சேர்ந்து இருந்துச்சுன்னா
நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா தொட்டிங்கன்னா அது அது வந்து இப்போ கோர்ட்டு கேஸு இல்லை ஒம்பு வழக்கு இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா 10 வருஷத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். ஒரு சாதாரண தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜியாக இருக்கும். இந்த தோல் அலர்ஜியில் நீங்கள் வேணும்னாலும் வேண்டாம்னாலும் 10 வருஷத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்காது. வெயில் காரணமா, உடலோட சூடு காரணமா, உடலில் ரத்தத்தில் பிரச்சனையா, இல்லை சதையில் ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை வந்து ஏசியில் இருக்கிறது பிரச்சனையா, இல்லை காற்றில் இருக்கக்கூடிய தொற்று பிரச்சனையா, இல்லை நுரையீரல் இருக்கக்கூடிய இதில் பிரச்சனையா, நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. புதனும் சனி சேர்ந்து நடக்கும். அது ரிஷபலக்கணம் போனால் கண்டே பிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறதுனா ஒரு மருந்து கொடுக்கறதுக்குன்னா மருந்துக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணணும்ல, இந்த நோய் தான் இருக்குன்னு. நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிச்சாலும் மருந்து கொடுத்தா கூட அது ஏற்றுக்குமான்னா அது வேறு ஏதோ ஒரு மருந்தை மாற்றி கொடுப்பார் அவர். நான் டாக்டர் அதுக்கு தான் ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னது கூட நான் காரணம் என்னென்னா, ஜோதிடம் எனக்கு தெரியும், ஜோதிடத்தை பற்றி தெரியும், இந்த உடல் இயக்க கூறுகள் இருக்குல்ல அவர்களுக்கு தெரியும். அப்போ எல்லாருக்கும் மருந்து தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் மருந்து கொடுத்தும் சரியாகலை? நீங்கள் புதனும் சனி சம்மந்தப்பட்டுருச்சு இந்த லக்கணம் போகும்போது, சப்போஸ் இந்த லக்கணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லை. அவங்க என்னமோ ஒன்று வீட்டில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வகையால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் தொடர்ச்சியான ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள இதுதான் காரணமே தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. சில பேர் என்னென்னா நல்லாவே இருப்பாங்க, பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணமே இருக்காது, நிம்மதியாக வாழ்வாங்க. ஆனால் வந்து சொத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும் சொத்தாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு 20 ஏக்கர் சொத்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி 200 கோடியோட போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைசி காலம் வரைக்கும் அவர் இருந்தது எல்லாமே ரொம்ப சாதாரணமாக ஒரு வீட்டில் தான் இருந்தார். இடம் இருக்குது, சொத்து இருக்குது, ஆனால் அவர் பயன்படுத்த முடியலை. அவர் அந்த நிகழ்வு முடிஞ்சது பிறகு அவர் பிள்ளைக்கு அந்த கோர்ட்டில் கேஸில் இவர் ஜெயிச்சு அந்த சொத்தெல்லாம் இவர் பிள்ளைக்கு வந்துட்டு, இந்த நடிகரோட பிள்ளைக்கு. அது அவர் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே இல்லை. என்னென்ன பண்ணி பார்த்தார். 10 பேரில் 9 பேர் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் காலத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, கிரகங்களை தெரிஞ்சு வச்சுருக்கு. நடந்துகிற பொறுத்து தானே இருக்குது. இப்போ ஒருத்தர் முன்னாடி ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அவருக்கு முன்னாடி நான் எப்படி நடந்துக்கணும், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நான் எப்படி நடந்துக்கணும், கடவுளுக்கு முன்னாடி நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு ஒரு பக்குவத்தை கடவுள் எங்கே கொடுக்குதுன்னா ஜோதிடத்தை தான் கொடுக்குது. அதற்கு இந்த கிரகங்கள் சேரும்போது இது தெரிஞ்சோ தெரியாமலையோ இவங்க பண்ணுறது எல்லாமே வீண் விரை செலவுகளாக தான் பண்ணுவாங்க. ஒரு நீண்ட காலமான ஒரு பிரச்சனைகளை தொற்றுக்கிட்டே இருக்கும். அது நோயாக இருந்தாலும் சரி, அது கடனாக இருந்தாலும் சரி, வம்புழக்காக இருந்தாலும் சரி, சம்பந்தம் இல்லாத நிகழ்வுகள் இந்த ஜாதகத்தில் இருக்கும். அதை விட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் வந்து மிதுன லக்கணம், எப்பயுமே மிதுன லக்கணத்தை பொறுத்தளவுக்கு புதனோ குருவோ இல்லை சுக்கிரனோ குருவோ இது ரெண்டுமே சேரவே கூடாது. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இந்த இடத்துல என்னென்னா சுக்கிரனோ குருவோ சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். ஒன்றும் மேதாவியாக இருப்பாங்க, எல்லாம் இருக்கும், ஊரை விட்டு இடத்த விட்டு நாட்டை விட்டு எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு வெளில ஓடியாந்து கஷ்டப்படுவாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். இருந்தால் சாப்பிட்லாம்ல. ஒரு நடிகர் ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஒரு 350 கோடி ரூபா இருந்தால் போதும், நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வருஷத்துக்கு 22 கோடி ரூபா எனக்கு வந்து வந்துடும், வருஷத்துக்கு 22 கோடி ரூபா பணம் வந்துடும், மாற்றிக்கு 1.5 கோடி ரூபா வந்துடும், எனக்கு நான் பாட்டுக்கு செலவு பண்ணிவிட்டு நான் பேசாமல் இருப்பேன். இப்போ ஒரு பணம் இருக்குது, இவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் இப்போ அவ்வளோ நமக்கு வந்து அடிப்படையாக தேவையான பணம் இருக்குது, அதை கொண்டாடலாம்ல. கொண்டாடவே கொண்டாடும். இந்த மிதுன லக்கணம் பொறுத்தளவு ஏஎல்பி மிதுனமாக போணுச்சுன்னா நீங்கள் வேணும்னாலும் வேண்டாம்னாலும் எப்படி இருக்கும், கொண்டாட முடியாது. தெரியாதவங்களுக்கு. இப்போ உங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வசதி வாய்ப்பு என்ன இருக்குது, அட்லீஸ்ட் அதை வச்சு கொண்டாடலாமே. ஆனால் என்ன பண்ணும், செய்ய முடியாது, அந்த வேலையை செய்யவே முடியாது. நீ அப்படியே பண்ணாலும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 1 லட்ச ரூபா பணம் இருக்குது. இந்த 1 லட்ச ரூபா பணம் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 80,000 ரூபா இல்லை 60,000 ரூபாயோட சேமிக்கலாம். என்ன தெரியுமா பண்ணுவார், சுத்தமாக செலவு பண்ண மாட்டார். ஆனால் 80,000 ரூபா தெண்டமாக செலவு பண்ணுவார். யாரும் எடுத்துகிட்டு போடுவாங்க. நல்லா சாப்பிட்டா கூட பரவாயில்ல, நல்லா 4 பேருக்கு உதவி செஞ்சால் கூட பரவாயில்ல, அது தானும் செலவு பண்ண மாட்டார், மற்றவங்களும் செலவு பண்ண மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு வகையில் ஏமாந்துருவாங்க. அது கூட ஒரு கஷ்டம் தானே. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பொருளெல்லாம் சேர்த்து விரயமாக்குறதுன்னா
கரெக்டாக கடைசியாக பார்த்தா மிதுன லக்னம் 7-10 வருஷம் சூப்பராக இருக்கும். அப்படியே இவங்களுக்கு வந்து ரொம்ப உண்மையிலேயே உலகத்திலேயே புத்திசாலியான ஒரு நிகழ்வு வந்து மிதுனம் தான். மிதுன லக்னம் போகும்போது புத்திசாலித்தனமான ரொம்ப அழகாக வந்து செயல்படும். ஆனால் நீங்கள் ஏமாறுறத பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறதும் மிதுனம் தான். இது இந்த கிரக சேர்வு, இந்த கிரக சேர்க்கை சுக்கிரனோ குருவோ சேர்ந்துச்சுன்னா, குரு சுக்கிரன் யாருக்கும் சேர்ந்துருக்கான்னு கேளுங்களேன். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதுக்கு அதை பயன்படுத்து? இப்போ புதன் குரு சேர்ந்துருந்தா சார் எல்லாமே இருக்கும், பேர் இருக்கும், புகழ் இருக்கும். அதை வெளிக்காட்டிக்க மாட்டார். அப்படியே வெளிக்காட்டினாலும் அதுக்கான ஃபோக்கஸ் வெளியில் அது தெரியாது அவருக்கு. நல்லா படிச்சிருந்துச்சு, ஒரு போர்டு வைக்க சொன்னால் போர்டு வைக்க மாட்டார். நீங்கள் வீட்டு வாசலில் ஏதோ ஒரு போர்டு வைக்கணும்ல, அதுக்கு போர்டே வைக்க மாட்டார். ரொம்ப காரியவாதி, சந்தர்ப்பவாதி, ரொம்ப அழகாக சுயநலம் எல்லாமே அழகாக இருக்கும். ஆனாலும் அந்த சேஃப்டிக்காக என்ன பண்ணுவோம், அதுக்காக பயந்து 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 என்ன பண்ணுவோன்னா, அது ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் இந்த லக்கணம் போகக்கூடிய 10 வருஷ காலம், ஏஎல்பி லக்கணம் 10 வருஷ காலம் என்ன பண்ணோம் அப்படின்னா, வாழ்க்கையில் படாத கஷ்டம் இருந்தும் கஷ்டப்படுறது இந்த மிதுன லக்னம் சுக்கிரன் குரு. சரி, கடகலக்கணமா? கடகலக்கணத்துக்கு இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் உதாரணத்துக்கு ஏஎல்பிலேயோ இல்லை அதாவது கடகத்துலேயோ இல்லை 7ஆம் வீடானா மகரத்துலேயே செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த 10 வருஷ காலம் நீங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே என்ன சூழ்நிலைகள் எப்படி அனுபவிப்பீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்னென்னா இந்த சூழ்நிலைகள் எல்லாமே இந்த உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது, பொறி வைக்க போனால் காற்றடிக்குது, இப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் யார் கையில் இருக்குது, எப்படி இருக்கும்னா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? சூழ்நிலை ஒத்துவே போகலை. கோவிலில் கேட்டு மூடி இருக்கு. நான் கோயிலில் போய் சாமி கும்பிட்ற மட்டும் கோயில் வாசலில் போய் உட்காந்துருந்தா கோயில் சாமி கும்பிட முடியுமா? ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி இல்லை நான் வந்துட்டேன் கேட்டு திறக்குமான்னு கேட்டு எப்போ மூடுவோம் அப்போ தான் போய் நிற்பார் அவர். டாக்டர் எப்போ தான் போவார் அப்போ தான் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போவார். இது சம்மந்தம் இல்லாமல் புறப்படுறது பார்த்திங்கன்னா இதுவே ஒரு தொடர்கதையாக இருக்கும். இதுவே பெரிய நீண்ட காலமாக இருக்கும். நீங்கள் சரியான நேரத்தில் போனால் தானே அதை பார்க்க முடியும். செவ்வாய் இங்கே இருக்கணும் கடகத்தில், செவ்வாய் மகரத்தில், கடகத்தில். இந்த 2 இடத்துல இருந்துச்சுன்னா இவர்களுக்கு தீராத நோய், தீராத கஷ்டம் போட்டு என்னென்னா ஒரு புத்தியை வேலை செய்யலை சார், இவனுக்கு எதுவுமே வேலை செய்யலை சார், இவன் என்ன சார் அவன் பண்ணுறான். அதுவும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துச்சு அதில் இந்த ஜாதத்தில் மட்டும்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். இந்த சந்திரனும் லக்கணத்தில் இருந்து 7ஆம் வீட்டில் சந்திரனும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டு பார்வையில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். அது என்னென்னா இது சொல்லி மாளாதுன்னு சொல்லுவோம்ல. இப்போ ஒரு ராசி பார்த்தோம் கடனாக இருக்கும், ஒரு ராசி பார்த்தோம் நோயாக இருக்கும், ஒரு ராசி இருந்தும் செயல்படாது அப்படின்னா, இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டு வெளியில் வந்தது பிறகு தான் கடகலக்கணம் கடகராசி எப்பயுமே ஊரை விட்டு வெளியில் வந்தால் தான் பேர் புகழ் கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அது 33 வயசுக்கு பிறகு தான் கடகலக்கணம் பேருக்கு புகழ் கிடைக்கும். கடகலக்கணம் ஏஎல்பி போனிச்சுனாலே 33 வயசா இல்லை 43 வயசான்னு கேளுங்க, உடனே நடக்கும். எப்போ கடகலக்கணம் பெண் வாழ்க்கை நல்லாயிருக்கும், முன் வாழ்க்கை நல்லா இருக்காது. 43 வயசு முறை கடகலக்கம் சூப்பராக இருக்கும், நல்லா வேலை செய்யும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் லக்கணத்தில் இல்லாமல் இருக்கணும். இருந்துச்சு என்ன பண்ணும் அப்படின்னா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு தேவையில்லாமல் நோய் நொடி அது வாதம் சம்மந்தப்பட்டது தேவையில்லாத மண்டை உடைச்சல் சொல்லுவோம்ல, சும்மா அப்படின்னு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ரொம்ப கஷ்டப்படுவார், எல்லாம் இருந்தும் கஷ்டப்படுவார், எல்லாமே கஷ்டப்படுவார். இந்த கடகலக்கணத்தை பொறுத்தளவுக்கு கஷ்டங்களோட வெளிப்பாடாக தான் இருக்கும். ரொம்ப வந்து ஆச்சரியங்களும் நிறையா இருக்குது. நிறைய அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய கிரகங்கள் சேர்ந்தால் கூட நல்லதாக இருக்கும். சில கிரகங்கள் எதிர்பாராத யோகத்தையும் கொடுக்கும். இந்த இது வந்து செவ்வாய் லக்கணத்தில் இருக்கவே கூடாது. சிம்ம லக்கணத்தை பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும், சிம்ம லக்கணத்துக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்துச்சு ஒரு 30 வருஷம் வேலை பார்த்துருப்பார். அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் இல்லை இன்னொரு 2 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட்னு வச்சுக்கலாம். இந்த வருஷம் ப்ரொமோஷன் கிடைச்சாதான் அந்த ப்ரொமோஷன் சிம்ம லக்கணத்துக்கு. அந்த நேரத்தில் அந்த கம்பெனி விட்டு நான் வெளில வர்றேன் பாரு, ப்ரமோஷன் கிடைக்க போகிற நேரத்தில் வெளில வரேன்னு வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைக்கிற கதை சிம்ம அந்த பொறுமையே நீங்கள் என்னதான் இருந்தாலும் சரி, அந்த கடைசி நேரத்தில் அதுவும் 30 வருஷம் இருக்கும் பாருங்கள். இந்த கிரகம் மட்டும் சேரவே கூடாது. இந்த கிரகம் சேர்ந்து சப்போஸ் லக்கணத்துலேயே 7ஆம் வீட்டில் இருந்துச்சு, அது காரணம் ஜாதகரே பண்ணிடுவார்.
சப்போஸ் இது இல்லைங்க ஒரு 4ஆம் வீட்டில் இருக்குது இல்லை 5ஆம் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக தனுசுலேயே வந்து இந்த கிரகம் சேர்ந்துருக்கு, உதாரணமாக குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. கோர்ட்டு கேஸு, நீங்கள் ரோட்டு ஓரத்தில் ஒருத்தர் நிற்பார், இவரும் பார்த்தார் இவருக்கு தெரியும் அப்படின்னு கோர்ட்டு கேஸை போட்டு இழுத்துட்டு விடுவாங்க. நீங்கள் இவர் அடிச்சே இருக்க மாட்டார், சும்மா இருந்தாலும் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அதில் முதல் அக்யூஸ்டே இவர் தான்பாங்க. அதுதான் ஆச்சரியம். இவர் தெரியுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இவர் பார்த்தாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வேறு. இவர் தாங்க முன்னாடி இருந்து பண்ண சொன்னது, இவர் அடிக்கலை, ஆனால் இவர் தான் முன்னாடி பண்ண சொன்னது அப்படிம்பாங்க. இப்போ என்ன நடக்குங்கிறீங்க? செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது வந்துங்கன்னா அதேமாரி கடனும் சரி, நோயுமே பார்த்திங்கன்னா பித்தம் சம்மந்தப்பட்டது, உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, பல்லு சம்மந்தப்பட்டது. எப்போ பார்த்தாலும் பல்லை குத்திக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். வயிறை பற்றியும் சம்மந்தம் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட போகும், ஏதாச்சும் ஒவ்வாமை வந்துக்கிட்டே இருக்குமானா சம்மந்தமே இல்லை. மருத்துவம்னு 12 கட்டத்துக்கு மருத்துவம் பேசணும். மேஷ லக்கணத்தில் மீன லக்கணம் வரைக்கும் மருத்துவத்துக்கு மட்டுமே ஒரு வீடியோ பேசணும், இந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால். இதே வந்து உதாரணமாக இந்த லக்கணம் வரும்போது வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வருமானம் வரும். சரி, கன்னி லக்கணத்தை பொறுத்தளவுக்கு சனியும் சுக்கிரனும் இல்லை சனியும் புதனும் இது ரெண்டுமே சேரலாமான்னு சேரக்கூடாது. இந்த 2 கிரகம் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன தான் செஞ்சாலும், நீங்கள் மாடு மாரி உழைச்சாலும் சரி, ஊதியமே வரவே வரும். ஒன்றுக்கு தொழிலில் பாதிக்கும், ஒன்று வருமானத்தில் பாதிக்கும், சில பேருக்கு குடும்பத்துக்குள்ளே வரும், சில பேர் திருமண உறவுகளில் வரும், சில பேருக்கு பாரம்பரிய குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, 2 குழந்தைகள் பாதிக்கப்படும். இந்த கண்ணிலக்கணம் கூட ஒரு 10 வருஷ காலத்தில் குழந்தைகள் மூலமாக அவஸ்தைப்படணும். கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, 2 குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, 2மே சங்கடமாகுது. அது குழந்தை பிறப்பு பார்த்திங்கன்னா 2 குழந்தை இருக்கும், 2மே பார்த்திங்கன்னா கஷ்டப்படுவாங்க. இப்போ 2 பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு என்ன காரண காரியம் இல்லாத கஷ்டப்படுறது. கன்னி லக்கணத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் எனக்கு ஏன்னா இது கண்ணுக்கு முன்னாடியே நம்ம ஒரு லக்கணம் பார்க்கும்போது, இந்த கிரக சேர்க்கை பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாது. அவசரப்பட்டு அப்போ தொழில் செய்வாங்க. எப்படி அப்போ தான் அவசரப்பட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, தொழில் பண்ணுவாங்க. என்ன நடக்குங்கிறீங்க? தொழில் சூப்பராக போடும். தொழில் ஓடினது பிறகு நீ இந்த தொழில் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பார்ட்னரு, அந்த இடத்துல அந்த இடம் வந்து வேறு ஒருத்தராக இருக்கும், இந்த இடத்த என்கிட்ட கொடுத்துரு, நீ கிளம்புற. வளர்கிற வரையும் 10 வருஷம் வரைக்கும் பேசாமல் இருப்பார். வளர்ந்து 10 வருஷம் வளர்ந்தது பிறகு இந்த கன்னிலக்கணம் போகும்போது கரெக்டாக என்ன பண்ணுவார், இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க, என் இடத்த எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் லீஸை பணத்தை வாங்கிங்க. அதே பேரில் இவர் என்ன பண்ணுவார், ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவார். யார்? இன்னொருத்தர். நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அது கைமீறி போயிடும். கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளை பற்றி சார் சொல்லிட்டாரு. அடுத்த ஒரு 6 லக்னத்துக்கான கிரக சேர்க்கைகள் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.